சட்டசபையில் அல்லேலியா பாபு பேசும்போது முருகர் இருந்திருந்தால் அவருக்கு வாக்குரிமை இருந்தால் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாராம். செருப்பால் அடிச்சிருப்பார் முருகர் மட்டும். திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபம் ஏத்தாமட்டதுக்கு செருப்பால் அடிச்சிருப்பாரு. அங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போனதுக்காண்டி செருப்பால் அடிச்சிருப்பாரு. அந்த மலையில போயிட்டு மாமிசம் திங்க விட்டு வேடிக்கை பார்க்கும்போது செருப்பால் அடிச்சிருப்பாரு. மாமிசம் தின்னவனை ஜெயில போடாம தடுத்து கேட்டவங்களை போட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு செருப்பால் அடிச்சிருப்பாரு. முருகபக்தர் மாநாடு மதுரையில நடக்கும்போது தடைகள் பல கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு செருப்பால் அடிச்சிருப்பாரு. நீ செருப்படி வாங்கியிருப்ப கோபாலபுரத்துல. ஏன்னா பொதுமக்கள் இப்படிதான் பேசிக்கிட்டாங்க. தத்தியை கொண்டு போய் குளத்துல நிக்க வச்சு தோக்கடிச்சதுல உனக்கு பெரும் பங்கு உண்டு. நேற்று கூட அந்த பால்டாயில் கக்குஸ் புகழ் உதயநிதி சொல்லியிருக்காரு, எனக்கு சேகர் பாபு மேல கோபம் இல்லை வருத்தம் தான்ட்டு. அடிச்சது பூரா கோபத்தில் அடிக்கல, வருத்தத்தை தான் அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்ப வாய் இருக்குன்றதுனால என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறத இந்த திமுககாரங்க பற்றி நிறுத்தி ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்களா, இந்த மாதிரி செருப்படி உண்மையிலே பட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க முருகர் செருப்படிக்கிறாரு, முருக பக்தர்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கூட கூச்சம் வெக்கம் மானம் சூடு சொன்னே இல்லை போல இருக்கு இவங்களுக்கு எல்லாம். இருக்கும்போதெல்லாம் முருகருக்கு எதிராக எல்லாம் பண்ணியாச்சு, முருக பக்தர் மாநாட்டுக்கு எதிராக பண்ணியாச்சு, முருகருக்கு எதிராக பண்ணியாச்சு, திருத்தணி கோயில் வாயில் எழுதி போட்டாச்சு. இதுல வேற அன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, கோவில் சொத்து குலநாசம் எனக்கு தெரியும், குழந்தை நாசமாச்சு, ஊருக்கே தெரியுமே, நாட்டுக்கே தெரியுமே, உலகத்துக்கே தெரியுமே, ஆட்சி அமைச்சரா இருக்கும்போது என்ன நடந்துச்சு, குளம் எப்படி நாசமா போச்சுன்ட்டு. அப்பயும் உனக்கு புத்தி வரல பாரு. செய்த தப்புக்கு தவறுக்கு இன்னும் மன்னிப்பு கேட்கின்ற என்ன வரல பாரு. முருகர் இருந்தா சோட்டு போட்டிருப்பாராம். வாய் இருக்குன்ட்டு என்ன வேணாலும் பேசிட்டு அலைஞ்சிடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ஆளும் கட்சிக்கு இது ஒரு எச்சரிக்கை. இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சிக்கும் முருகரையோ முருக பக்தர்களையோ இல்லை இந்துக்களையோ இழிவுபடுத்தினால் இந்த மாதிரி ஆட்சியில் இருக்கும்போது அல்லேலியா கூட்டத்தில் போயிட்டு அல்லேலியா சொல்லிட்டு இந்து அலுவலத்துறை அமைச்சராக இருந்துட்டு அங்கே போயிட்டு அல்லேலியா சொல்லிட்டு முருகர் இருந்தால் ஓட்டு போட்டிருப்பார். முருகர் செருப்பால் அடிக்கிறார் இல்லையோ, இந்த மாதிரி பேசிட்டு அலைஞ்சுன்னு வச்சுக்கிட்டா ஊரில் முருக பக்தியோட செருப்பால் அடிச்சிருவான். அதனால என்ன பேசணும்னு யோசித்து பேசுங்க. ஆளுங்கட்சிக்கும் அதுதான், ஆண்ட கட்சிக்கும் அதுதான், இனிமே ஆளுன்னு நினைக்கிற கட்சிக்கும் அதுதான். இந்துக்களை எதிர்த்து, இந்துக்களை பழித்து, இந்துக்களை இழிவுபடுத்தி இனி ஒரு கட்சி இங்கு ஆட்சிக்கு வராது, வர விடமாட்டோம். ஏன்னா இந்த முறை இந்த கட்சி அந்த நெத்தியில பொட்டு வச்சோன்னு பார்த்து ஏமாந்துட்டாங்க. அந்த நேரு சொல்லியிருந்தவர், நாங்கள் நெத்தியில திணறு வச்சு ஏமாத்தோம், திமுக சொல்லிச்சு, தாவைக்கா செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசப் விஜய் நெத்தியில தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் விஜய் ஜெயிச்சவன ஜோசப் விஜயா மாறி நிற்கிறாரு. ஆட்சியும் அப்படிதான் போயிட்டு இருக்கு, சட்டசபையும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சட்டசபை மிக சிறப்பாக சர்ச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்க உள்ளவங்களாம் பாதிரியாரா மாறி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது இந்துக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால அடுத்த முறை நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினச்சா இந்த மாதிரி தான். அதனால் அடுத்த முறை ஆட்சிக்கு வரணும்னு நினச்சா மத சார்பற்ற அரசுன்ற மாதிரி எந்த மதத்துக்கும் சார்பு இல்லாமல் செயல்படுங்கள். உள்ள பைபிள் சொல்லலாம், குரான் சொல்லலாம், ஆனால் இந்து மட்டும் பகவத்கீதை மட்டும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே இந்த சேகர் பாபு செருப்படி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்து நீங்கள் வாங்க தயாராகிறாதீங்க, வாங்கிடாதீங்க. ஓட்டு போட்டது சிறுபான்மையினர் மட்டும் அல்ல, பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டு போட்டது நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறத மறந்து சிறுபான்மை வாழை பிடிச்சிட்டு சிறுபான்மை காலை நிற்கிட்டு தான் திரிவன் தெரிஞ்சிங்கன்னா திமுகவுக்கு நேர்ந்த நிலைமை தான் தாவேக்காவுக்கும் இப்போக்கும் தெரியுது. திமுகவுக்கும் தாவேக்கும் ஆட்சிக்கு வித்தியாசம் இல்லைன்ட்டு மாற பாருங்கள். மாற்றம் தருவிட்டு வந்தீங்க, ஆனால் மாற்றம் இல்லை, ரெண்டும் ஒரே மாய தான் போயிட்டு இருக்குது. மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குது, இந்துக்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குது. இனியாவது மாறுங்கள், இல்லைன்னா சேகர் பாபு மாதிரி உளறிட்டு தான் தெரியணும் அடுத்த சட்டசபையில்.